என்னுடைய பையன் ஒரு கலெக்டரா ஆகணும். ஏன் நான் ஒரு கலெக்டரா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஆனா கலெக்டரா எப்படி ஆகுறது? அவங்களுடைய ஜாப் என்ன? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன கிளியர் பண்ணீங்கன்னா, உங்கனாலயும் ஒரு கலெக்டரா ஆக முடியும். அவங்களுடைய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் மற்றும் வருவாய். அதாவது லேண்டுடைய டாக்குமெண்ட்ஸ பாதுகாக்கணும். லேண்டுடைய டாக்ஸஸ கலெக்ட் பண்ணணும். அண்ட் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டால், அதாவது லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால், அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பவரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, வெள்ளம், வறட்சி போன்ற அவசர நிலைகள் வந்தால் சரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்த வேண்டும். நம்ம பார்க்கிறோம், நம் தமிழ்நாட்டில் வெள்ளம் வரும்போது நெறைய பிரச்சனைகள நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாரி நிலைகள் மாற வேண்டும் என்றால், நீங்களும் ஒரு கலெக்டரா ஆகணும். இந்த பிரச்சனைகள் மாறணும் என்று நினைங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் உடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்னென்ன ஜாப் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய சேனல்ல ஃபுல் லென்த் வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.